ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் இன்ஹெரிட்டன்ஸும். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் மொத்தமாக வந்து நமக்கு 4 பில்லர்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன்று வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்ஃபிசம் அண்ட் வந்து என்கேப்சுலேஷன். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பில்லர் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து இந்த சீரீஸில் வந்து 3வது வீடியோ. ஃபஸ்ட்டு 2 வீடியோவில் கன்ஸ்ட்ரக்டர்னா என்னது, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னா என்னது அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சின்ன அப்ளிகேஷன், ஓகேவா, ஒரு கான்சோல் அப்ளிகேஷன் ரொம்ப சின்னதாக ஒரு கேல்குலேஷன் பண்ணி, ஸோ நம்ம வந்து இதை இன்ஹெரிட்டன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சின்ன அப்ளிகேஷன் பண்ண போகிறோம். அது வந்து என்ன அப்ளிகேஷன்னா, எம்ப்ளாயி சேலரியை வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து 150 rupees per hour அப்படின்னு வந்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து 300 rupees per hour. ஓகேவா. தென் வந்து பார்ட் டைமுக்கு வந்து 1000 rupees இன்சென்டிவ், ஃபுல் டைமுக்கு வந்து 2000 rupees இன்சென்டிவ். இப்போது ப்ரொடக்டிவிட்டி வந்து மோர் தென் 100% இருந்தால். ஸோ சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் தான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பார்ட் டைமுக்கு வந்து ஒரு கிளாஸ் எழுத போகிறோம், ஃபுல் டைமுக்கு வந்து ஒரு கிளாஸ் எழுத போகிறோம். ஓகேவா. எழுதி தனித்தனியாக வந்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து புரியும். ஸோ இப்போ வந்து நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கிளாஸ் எழுதிக்கிறேன். கேல்க் ஃபுல் டைம்னு போட்டுக்கலாமா, நேம். ஸோ போட்டுட்டு இப்போ வந்து நமக்கு இதில் என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேஸ் பே அப்படின்னு வந்து நான் ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். 300 ரூபா அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இன்சென்டிவ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு நான் வந்து 0ன்னு வந்து ஆரம்பிச்சிக்கிறேன். தென் வந்து டோட்டல் பே ஈக்குவல் டு நல்னு வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ மொத்தமாக வந்து எனக்கு 3 வேல்யூ இருக்குது. இப்போ வந்து நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதிக்கிறேன். கன்ஸ்ட்ரக்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, டோட்டல் ஹவர்ஸை மட்டும் பேராமீட்டராக வாங்குது. ஓகேவா. ஸோ நமக்கு இங்கே டோட்டல் ஹவர்ஸும் வேணும். நான் வந்து 0லேருந்து ஆரம்பிக்கிறேன். அவர் நீங்கள் அசைன் பண்ணாமல் விட்டாலும் ஓகே தான். ஸோ இப்போ வந்து திஸ் டாட் டோட்டல் ஹவர்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஹவர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து போன வீடியோவில் வந்து நம்ம பார்த்தது தான், கன்ஸ்ட்ரக்டர், இந்த திஸ் கீவேர்டு எல்லாமே. ஸோ உங்களுக்கு வந்து இந்நேரம் வந்து அது புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் வந்து நீங்கள் போன வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்டோடைய லிங்க் தரேன், அதுக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா. இப்போ வந்து நமக்கு 2 மெத்தட் வேணும் இல்லையா. ஸோ டோட்டலாக வந்து சேலரி கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒன்று, இன்சென்டிவ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒன்று, அதுக்கப்புறமா டோட்டலாக எவ்வளோ பேமெண்ட் வந்து நம்ம தரணும் மந்த்லி சேலரியா அப்படிங்கிறதுக்கு வந்து ஒன்று. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சேலரி வந்து கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. கால்குலேட் சேலரி அப்படின்னு வந்து ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன். ஸோ இந்த மெத்தட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ரிட்டர்ன் பண்ணும். என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ஸோ இங்கே வந்து நமக்கு சேலரி அப்படிங்கிற ஒன்றும் வேணும். ஓகேவா. அகெயின் 0லேருந்தே வந்து நம்ம ஆரம்பிச்சிக்கலாம். சேலரி ஈக்குவல் டு என்ன பண்ணோம், பேஸ் பேலேருந்து. ஓகேவா. பேஸ் பே மல்டிப்ளை, எது கூட மல்டிப்ளை பண்ணோம், டோட்டல் ஹவர்ஸோட மல்டிப்ளை பண்ணோம். ஓகேவா. ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து திஸ் டாட் சேலரி, அதாவது இந்த கால்குலேட் சேலரி அப்படிங்கிறது வந்து சேலரியை வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணோம். எப்படி ரிட்டர்ன் பண்ணோம், பேஸ் பேவையும் டோட்டல் ஹவர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி கொடுத்துரும். தென் வந்து இந்த இடத்துல இன்சென்டிவ் வந்து இப்போ கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா. கால்குலேட் இன்சென்டிவ். ஸோ நமக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி வேணும் இல்லையா. ஸோ ப்ரொடக்டிவிட்டியும் வந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இப்போது ப்ரொடக்டிவிட்டி வந்து நம்ம கொடுத்தாச்சு. அண்ட் அதே மாதிரியே 0லேயே வந்து நம்ம ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து செக் பண்ணும். இஃப் ப்ரொடக்டிவிட்டி கிரேட்டர் தென் 100 அப்படிங்கிறத வந்து செக் பண்ணும். செக் பண்ணுச்சுன்னா ரிட்டர்ன் திஸ் டாட் இன்சென்டிவ் ஈக்குவல் டு 2000 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா. அப்படி இல்லைன்னா ஸோ இது வந்து எல்ஸ் கேஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் வந்து கோட் நீட்டாக இருக்கட்டும்னு வந்து நான் எழுதியிருக்கேன். ஓகேவா. தென் லாஸ்ட்டாக வந்து டோட்டல் பே. ஓகேவா. ஸோ இது வந்து எந்த ஆர்குமெண்ட்டுமே வந்து நம்ம கிட்ட வாங்காது. ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுன்னா, இது வந்து டோட்டல் பே
ஈக்குவல் டு ஸோ சேலரியவும் இன்சென்டிவையும் வந்து அது கால்குலேட் பண்ணும். ஸோ திஸ் டாட் சேலரி திஸ் டாட் இன்சென்டிவ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், நமக்கு வந்து இந்த மெத்தட் வந்து எழுதியாச்சு. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ கான்ஸ்ட் அருண்னு எடுத்துப்போமா பேர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? நியூ கேல்குலேட் ஃபுல் டைம் ஒரு எவ்வளோ வச்சுக்கலாம், 40னா ஒரு 120 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ 20 ஒர்க்கிங் டேஸ் இருக்குது. அண்ட் ஒரு நாளைக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படி வச்சுட்டு ஒரு 20 ஒர்க்கிங் டேஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். 120 ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேலரியை வந்து கேல்குலேட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அருண் டாட் கேல்குலேட் சேலரி அப்படிங்கிறத வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறமா இன்சென்டிவ் வந்து கேல்குலேட் பண்ணணும். கரெக்டாக? அருண் டாட் கேல்குலேட் இன்சென்டிவ்னு கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு 120% வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து கொடுத்துக்கலாம். தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கான்சோல் லாக்னு கொடுத்துட்டு அருண் டாட் டோட்டல் பேமெண்ட்டை வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 38,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அருணுக்கு வந்து நம்ம 38,000 ரூபா கொடுக்கணும். ஸோ இது வந்து ஃபுல் டைமுக்கு. இப்போது நான் பார்ட் டைமுக்கு பண்ணணும், இதே வேலையை பண்ணணும்னா இதை அப்படியே காப்பி பண்ணணும். கரெக்டாக? ஸோ ஃபுல்லாத்தையும் எடுத்து காப்பி பண்ணி கீழே வந்து ஃபுல் டைமுக்கு பதிலாக இங்கே பார்ட் டைம்னு மாற்றணும். மாற்றிட்டு இங்கே வந்து 115 மாற்றணும். தென் வந்து இங்கே 1000ன்னு மாற்றணும். ஸோ சேம் தான் எல்லாமே. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் கோடு வந்து ரொம்ப பெருசாக போயிடுச்சு. அண்ட் அதே மாதிரியே நம்ம வந்து பெருசாக எதையுமே பண்ணலை, நம்ம வந்து நிறைய டூப்ளிகேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டான ஒர்க்கு. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா, ஒரு கிளாஸில் இருக்கிற எல்லா வேரியபிள்ஸையும் எல்லா மெத்தட்ஸையும் இன்னொரு கிளாஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து நான் இதை கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன், உங்களுக்கு வந்து குழப்ப வேணாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஜஸ்ட் வந்து எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த கிளாஸ் நேம் வந்து கொடுத்தீங்கன்னா இதுதாங்க இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மொத்தத்தையும் வந்து தூக்கிடலாம். ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து காமனாக இருக்குது இல்லையா, எல்லாத்தையுமே வந்து தூக்கிட்டு பேஸ் பே மட்டும்தான் எனக்கு வந்து வேறு, அதனால வந்து நான் அதை மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து அப்படியே தூக்கிடுங்க, இதை வந்து அப்படியே தூக்கிடுங்க. தென் இது வந்து எனக்கு தேவை, ஸோ அதனால் வந்து நான் இதை மட்டும் வச்சுருக்கேன். தென் அவ்வளோதான், வேறு எதுவுமே வந்து எனக்கு இங்கே தேவை கிடையாது. கரெக்டாக? ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் இதையும் தூக்கிடுங்க. தூக்கிட்டு இப்போ நான் பார்ட் டைம் எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ சாம்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு நியூ பார்ட் டைம்னு கொடுத்துட்டு அகெயின் 120 வந்து நான் கொடுத்துக்கிறேன். சேம் கதை தான், சாம் டாட் கேல்குலேட் சேலரி. ஸோ இங்கே இருக்கிற எல்லா மெத்தடையுமே நீங்கள் வந்து கீழே யூஸ் பண்ணிக்க முடியும். சாம் டாட் கேல்குலேட் இன்சென்டிவ் அதே 120 நான் கொடுக்குறேன். தென் லாஸ்ட்டாக console டாட் லாக் சாம் டாட் டோட்டல் பேமெண்ட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 19,000 சொல்லிட்டு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ ரொம்பவே வந்து சிம்பிளான ஒரு விஷயம்தான். இப்போது இதில் வந்து இன்னொரு சின்ன ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போதைக்கு இன்ஹெரிட்டன்ஸ் என்னென்னு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ ஒரு கிளாஸ் எழுதுறீங்க, அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற வேரியபிள், அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற மெத்தட்ஸை இன்னொரு கிளாஸ்க்குள்ளே வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா அதை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கோடை வந்து டூப்ளிகேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ எந்தெந்த வேரியபிள்ஸ்லாம் உங்களுக்கு சேஞ்ச் வேணுமோ அந்த வேரியபிள்ஸை மட்டும் நீங்கள் வந்து தனியாக வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம், வேறு எதுவும் வந்து தேவையில்லை. இப்போது நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து இன்னொரு ரிக்குயர்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுப்போம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்ட் டைம் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஒரு லீவுக்கு 100 rupees வந்து ஓகே 1 day லீவ். கரெக்டாக? ஸோ 1000 rupees வச்சுப்போம். 1000 rupees வந்து லாஸ் ஆஃப் பே போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரிக்குயர்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஓகேவா? இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர்லேயே வந்து லாஸ் ஆஃப் பே அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தை வந்து வாங்க போகிறோம். அதாவது வந்து டோட்டல் லீவ்ஸை வந்து நம்ம வாங்க போகிறோம். ஸோ அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இங்கே லீவ்ஸ் அப்படின்னு போட்டுட்டு 0லேருந்து நம்ம ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்கணும். ஓகேவா? ஸோ கன்ஸ்ட்ரக்டரில் வந்து ஏற்கனவே என்ன இருக்குது, டோட்டல் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ இது கூடவே வந்து நான் லீவ்ஸை வந்து வாங்கிக்கிறேன்.
வாங்கிட்டு this டாட் லீவ்ஸ் ஈக்குவல் டு லீவ்ஸ் அப்படின்னு வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போது நமக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஸோ நமக்கு வந்து இப்போ நம்ம இதை ரன் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு எரர் வரும். பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த மெத்தடை வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து நான் இன்னொரு மெத்தட் மட்டும் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்ஓபி வந்து எவ்வளோன்னு வந்து நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து நான் இங்கே எல்ஓபி அப்படின்னு போட்டுட்டு 0ன்னு வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்மால்லே கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நான் கால்குலேட் எல்ஓபி அப்படின்னு வந்து ஒரு மெத்தட் எழுதுறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா ரிட்டர்ன் எல்ஓபி ஈக்குவல் டு திஸ் டாட் லீவ்ஸ் இன்டூ 1000 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்து இந்த பேமெண்ட் வந்து மாறும் இல்லையா? அதனால வந்து இதையும் நான் கீழே எழுதிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ எதை மைனஸ் பண்ணணும்? மைனஸ்ன்னு கொடுத்துட்டு எல்ஓபியை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். திஸ் டாட் எல்ஓபியை வந்து நம்ம மைனஸ் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நான் இங்கே 2 நாள் வந்து லீவுன்னு கொடுக்குறோம். பட் வந்து நமக்கு வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகாது. நமக்கு வந்து ஒரு எரர் வரும் பாருங்கள். ஸோ ஜஸ்ட் வந்து கொடுத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்றதை வந்து தெளிவாக பாருங்கள். எரரு மஸ்ட் கால் சூப்பர் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா இது வந்து சைல்டு, இது வந்து பேரண்ட். ஓகேவா? எப்பயுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு எழுதின எக்ஸாம்பிளில் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரை வந்து நம்ம போடலை. ஸோ உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கன்ஸ்ட்ரக்டரை வந்து நம்ம போடவே இல்லை. அதனால வந்து நமக்கு என்ன ஆச்சுன்னா ஜஸ்ட் வந்து இதை கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். கமெண்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, சேவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும். பட் நான் கன்ஸ்ட்ரக்டர் வச்சுருக்கும்போது எனக்கு வந்து எரர் வருது. ஓகேவா? இது ஏன் அப்படி இந்த பிஹேவியர் வருது அப்படின்னா எப்பயுமே சைல்டுலேருந்து நீங்கள் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடை உருவாக்குனீங்கன்னா பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டரை நீங்கள் கால் பண்ணியே ஆகணும். இது வந்து ஒரு ரூல். ஓகேவா? எப்பப்பெல்லாம் சைல்டு கன்ஸ்ட்ரக்டரை வந்து நீங்கள் கொடுக்குறீங்களோ பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டரை நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணணும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டரை வந்து எப்படி கால் பண்ணணும்னா இந்த சூப்பர் அப்படிங்கிற கீவேர்டை வச்சு தான் பண்ணணும். இப்போ அதை வந்து நீங்கள் எப்படி பண்ணணுங்கிறத வந்து நான் காட்டுறேன். ஜஸ்ட் வந்து சூப்பர் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த டோட்டல் ஹவர்ஸை வந்து அதில் பாஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இவ்வளோ தான் விஷயம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நீங்கள் இதை ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் வராது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துருச்சு. 19,000 சொல்லிட்டு ஆன்சர் வந்துருச்சு. பட் வந்து இதுவுமே வந்து தப்பு தான். ஏன்னா வந்து நமக்கு 19,000 வரக்கூடாது, 2,000 கம்மியாக வரணும். ஸோ நமக்கு வந்து என்ன எரர் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே ஐ திங்க் இங்கே வந்து திஸ் டாட் எல்ஓபின்னு வரணும். ஓகே. ஸோ நம்ம வந்து இதை ப்ளே பண்ணோன்னா ஸ்டில் வந்து நமக்கு 19,000 தான் வருது, 17,000 அப்படிங்கிறது வரல. ஓகே, இங்கே வந்து நம்ம கால் பண்ணணும். கரெக்டாக? ஸோ சாம் டாட் கால்குலேட் எல்ஓபி அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுக்கணும். இப்போ வந்து 17,000 சொல்லிட்டு உங்களுக்கு அவுட்புட் வருது. ஸோ இவ்வளோ தான். ரொம்பவே சிம்பிளான ஒரு கான்செப்ட்டு. இப்போது நீங்கள் வந்து இன்னொரு எம்ப்ளாயி இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போது கான்ட்ராக்ட் எம்ப்ளாயின்னு ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு வந்து வேறு சில கேல்குலேஷன் வருது அப்படின்னா நீங்கள் இதையே வந்து திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரியே சூப்பர் கீவேர்டுன்னு போட்டுட்டு இந்த 2 ஆர்குமெண்ட்டையும் பாஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். 2 கிளாஸ் இருக்கும். ஒரு பேரண்ட் கிளாஸ், ஒரு வந்து சைல்டு கிளாஸ். சைல்டு கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸ்லேருந்து டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பேரண்ட் கிளாஸில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா வேரியபிள்ஸையும் மெத்தட்ஸையும் சைல்டு கிளாஸில் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் சைல்டு கிளாஸ்க்கு வந்து நீங்கள் தனியாக கன்ஸ்ட்ரக்டர் எழுதுறீங்க அப்படிங்கிற நிலமை வந்ததுன்னா பேரண்ட் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரை சூப்பர் கீவேர்டு வச்சு கால் பண்ணணும். ஸோ இவ்வளோதான் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் நமக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது. சரி, இதே வந்து நம்ம சி ஷார்ப்பில் போடணும்னா எப்படி பண்ணுறது? ஸோ இப்போ வந்து நான் சி ஷார்ப்பில் வந்து நான் போட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து சிம்பிளான கான்செப்ட் தான். நான் வந்து அதனால் வந்து இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் வரும். ஏன்னா வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே வந்து ரொம்ப நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அதனால் சி ஷார்ப்பில் வந்து பெருசாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நம்ம வந்து டேரெக்டாகவே வந்து போயிடலாம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு சி ஷார்ப் வந்து விருப்பம் இல்லைனா நீங்கள் வந்து இதோட இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து இல்லை நான் சி ஷார்ப்லேயே வந்து கற்றுக்கணும், முழுசாக ஓஓபி அதாவது வந்து ஒரு டேரக்ட் ஓஓபி லாங்குவேஜ்லேயே வந்து கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பப்ளிக் கிளாஸ், ஸோ இந்த நேம் வந்து அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகேவா? இன்ட். ஸோ இது அப்படியே வந்து எடுத்துப்போம் நம்ம. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம டேட்டா டைப் கொடுத்தாகணும். இன்ட்னு கொடுத்துக்கோங்க, இன்ட்னு கொடுத்துக்கோங்க, இன்ட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து நல்லுன்னு கொடுக்க முடியாது, ஜஸ்ட் வந்து எம்டியாக கொடுத்துக்கோங்க. இன்ட் இன்ட் தென் லாஸ்ட்டாக வந்து அகெயின் இதுக்கும் தென் இதுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆக்சஸ் மாடிஃபையர் வந்து கொடுக்கணும்னு. பப்ளிக் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா?
ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து எழுத போகிறோம். ஓகேவா? பப்ளிக், இது அப்படியே நேம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர். கரெக்டாக? ஸோ ஜஸ்ட் கால் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம என்ன வாங்க போகிறோம்? டோட்டல் ஹவர்ஸ் வந்து வாங்க போகிறோம். இன்ட் டோட்டல் ஹவர்ஸ் அப்படிங்கிறத வந்து வாங்க போகிறோம். ஈக்குவல் டு டோட்டல் ஹவர்ஸ். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம சேலரி வந்து கேல்குலேட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ பப்ளிக், இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கோம்? கேல்குலேட் சேலரி. ஸோ அகெயின் இந்த இடத்துல வந்து கேபிட்டல் தான் போடணும். அண்ட் வந்து இதை எது வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது? இன்டீஜர் டைப் வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் கொடுத்துட்டு பேஸ் பே இன்டூ டோட்டல் ஹவர்ஸ். கரெக்டாக? ஸோ திஸ் டாட் பேஸ் பே இன்டூ திஸ் டாட் டோட்டல் ஹவர்ஸ். தென் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. calculate incentive. So if this dot incentive greater than 100, return. ஸோ இது இங்கே வந்து ப்ரொடக்டிவிட்டி வரும், இன்சென்டிவ் கிடையாது. ஓகேவா? திஸ் டாட் இன்சென்டிவ் ஈக்குவல் டு 2000. ஓகேவா? எல்ஸ் ரிட்டர்ன் திஸ் டாட் இன்சென்டிவ் ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டு மெத்தட் வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து டோட்டல் பேமெண்ட் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ பப்ளிக் இன்ட் டோட்டல் பேமெண்ட் ரிட்டர்ன் திஸ் டாட் டோட்டல் பே ஈக்குவல் டு, ஸோ கேல்குலேட் சேலரி வந்து இங்கே வரும். கரெக்டாக? திஸ் டாட் சேலரி ஈக்குவல் டு, ஸோ ப்ராக்கெட்குள்ளே போட்டால் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ரீடபிலிட்டி இருக்கும். திஸ் டாட் சேலரி ப்ளஸ் திஸ் டாட் இன்சென்டிவ். ஸோ அவ்வளோதான், பேஸ் கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு நமக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், பேஸ் கிளாஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டாச்சு. இப்போது சைல்டு கிளாஸ் வந்து எப்படி எழுதுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து பப்ளிக் கிளாஸ் calc பார்ட் டைம் அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து நம்ம எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணோம். கரெக்டாக? ஸோ C# வந்து அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் வந்து ஒரு காலன் வைங்க, வச்சுட்டு இந்த நேமை வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த டேட்டாவை மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். இது வந்து 150 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் எழுதலாம். ஓகேவா? ஸோ பப்ளிக் calc பார்ட் டைம் அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே வந்து நான் வந்து இந்த டோட்டல் ஹவர்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் வாங்குறேன். ஓகேவா? அண்ட் அதே மாதிரியே இங்கே வந்து நமக்கு லீவ் வேணும். பப்ளிக் இன்ட் லீவ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல லீவ்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் வாங்குகிறேன். வாங்கிட்டு ஸோ இது வந்து டோட்டல் ஹவர்ஸ் அப்படிங்கிறத வந்து கால் பண்ணிக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஒரு சின்ன எரர் காட்டுது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து டேட்டா டைப்பே போடலை. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இங்கே வந்து செமிகாலன் வந்து வச்சுருங்க. ஸோ இவ்வளோதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர். இங்கே வந்து எப்படி நம்ம சூப்பர் கீவேர்ட் போட்டோமோ இங்கே அந்த மாதிரி பேஸ் கீவேர்ட் போடணும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே வந்து ஒரு காலன் வைக்கணும். அண்ட் உள்ளே வந்து நீங்கள் அதே மாதிரியே வந்து கால் பண்ணிக்கணும். ஸோ ரொம்பவே வந்து சிம்பிளான ஒரு விஷயந்தான். அண்ட் அதே மாதிரியே சேம் கதை தான். ஸோ கேல்குலேட் இன்சென்டிவ், கேல்குலேட் LOP அப்படிங்கிறது மட்டும் எக்ஸ்ட்ராவாக வரும். தென் வந்து டோட்டல் பேமெண்ட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல வந்து கேல்குலேட் இன்சென்டிவை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ
1000 அப்படிங்கிறத வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு வார்னிங் வருது. அது என்ன வார்னிங் அப்படிங்கிறத வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். பட் வந்து இது எரர் கிடையாது இப்போதைக்கு, ஜஸ்ட் வந்து ஒரு வார்னிங் தான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா LOP வந்து கால்குலேட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ பப்ளிக் இன்ட் calculate LOP. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிட்டர்ன் திஸ் டாட் public int LOP equal to 0. LOP equal to, ஸோ நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் லீவ்ஸ்லேருந்து 1000 rupees வந்து மைனஸ் பண்ணணும், சாரி மல்டிப்ளை பண்ணணும். திஸ் டாட் லீவ் இன்டூ 1000 அண்ட் லாஸ்ட்டாக வந்து இந்த மெத்தடை வந்து அப்படி எழுதிப்போம் நம்ம. ஸோ இதில் வந்து மைனஸ் திஸ் டாட் LOP. ஸோ அவ்வளோதான். நீங்கள் பார்த்தாலே தெரியும், பேஸ் கிளாஸ் எழுதியாச்சு, அதுலேருந்து டெரைவ் பண்ணி ஒரு இன்ஹெரிட்டட் கிளாஸும் வந்து எழுதியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சேம் விஷயத்தையே வந்து பண்ணிக்கலாம். var sam equal to new calc part time. ஓகேவா? ஸோ ஃபுல் டைம் வராது, பார்ட் டைம்னு வரும். அண்ட் அதே மாதிரியே இதில் 120 அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் வந்து டோட்டல் லீவ்ஸ் வந்து கேட்குது. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இதுக்கு மேலே வச்சிங்கனாலே தெரியும், there is no argument corresponding leaves அப்படிங்கிறது வந்து கேட்குது. ஸோ உங்களுக்கு வந்து சேம் 5 நாளே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இதில் 2 நாள் கொடுத்தோமா? ஓகே, 2 நாள் கொடுத்தோம். ஸோ 2 நாள் அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், sam டாட் சேலரியை வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். தென் sam டாட் இன்சென்டிவ் வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இன்சென்டிவ் வந்து எவ்வளவு, 120 ப்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ திருப்பி வந்து ஏதோ எரர் வருது, நோ ஓவர்லோட் மெத்தட்ஸ். ஓகே, இந்த இடத்துல வந்து ப்ரொடக்டிவிட்டி வாங்கணும். ஸோ இந்த இடத்துல திஸ் டாட் ப்ரொடக்டிவிட்டி வராது. அண்ட் அதே மாதிரியே நம்ம இதையும் மாற்றணும். கரெக்டாக? ஸோ கேல்குலேட் இன்சென்டிவில் ப்ரொடக்டிவிட்டி, தென் இந்த திஸ் டாட் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம தூக்கிடணும். ஸோ அவ்வளோதான். இந்த ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து இங்கே நமக்கு தேவை கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து sam டாட் calculate LOPன்னு கொடுத்துக்கோங்க. தென் sam டாட் calculate salary வராது, டோட்டல் பே. ஓகேவா? டோட்டல் பேமெண்ட். ஸோ அவ்வளோதான். இதை வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கான்சோல் பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இதை .NET ரன் கொடுத்து ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, சில எரர்ஸ்லாம் வந்து காட்டுது இல்லையா? அதே மாதிரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 35,000 அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுது. ஸோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, C# பொறுத்த வரைக்கும் மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எப்பயுமே ஒரு பேஸ் கிளாஸ்லேருந்து நீங்கள் வந்து இன்ஹெரிட் பண்ணிங்கன்னா அதில் வந்து டேட்டா வந்து நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எய்தர் மெத்தட் ஓவர் ரைடிங் பண்ணணும் அல்லது வந்து மெத்தட் ஹைடிங் பண்ணணும். ஓகேவா? ஸோ மெத்தட் ஓவர் ரைடிங் பண்ணணும் ஆர் மெத்தட் ஹைடிங் பண்ணணும். ரெண்டுத்தில் ஒன்று நீங்கள் பண்ணியே ஆகணும். ஸோ இதை வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணணும். ஓவர் ரைட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த 17,000 அப்படிங்கிறத வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த வேல்யூ வேணாலும் இஷ்டத்துக்கு வந்து மாற்றிக்கலாம். இங்கே வந்து நான் 300 கொடுத்துட்டு நான் வந்து இதை இங்கே 115 மாற்றிக்கலாம். அண்ட் அதே மாதிரியே இந்த கேல்குலேஷன் இங்கே 2000 கொடுத்துட்டு நான் இங்கே வந்து 1000 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். பட் C# வந்து அப்படிலாம் பண்ண முடியாது. நீங்கள் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்தெந்த கான்செப்ட் எந்தெந்த இடத்துல வந்து நீங்கள் மாற்ற போகிறீங்களோ அங்கெல்லாம் விர்ச்சுவல் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் இங்கே பேஸ் பே அப்படிங்கிறத வந்து மாற்ற போகிறேன். ஸோ இங்கே வந்து விர்ச்சுவல் அப்படிங்கிறத வந்து மாற்றிட்டு இந்த இடத்துல வந்து ஈக்குவல் டூன்னு போடக்கூடாது, அதுக்கு பதிலாக இந்த ஆரோ ஃபங்க்ஷன் ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து ஆரோ ஃபங்க்ஷன் போடுவோம்ல அந்த மாதிரி போடணும். போட்டுட்டு இந்த இடத்துல ஓவர் ரைட் அப்படிங்கிற கீவேர்டை வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்படி யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ வந்து நான் இதை கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து நான் .NET ரன் கொடுக்குறேன்.
ஸோ 17,000 அப்படிங்கிறது வந்து வருது. பட் சில டைம் வந்து உங்களுக்கு இதுவுமே வந்து எரர் அடிக்கும். ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு ஸ்டில் வந்து அந்த எரர் தான் கட்டுது. ஸோ இதையும் வந்து நீங்கள் விர்ச்சுவல்னு தான் மாற்றி ஆகணும். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா விர்ச்சுவல் அப்படின்னு வந்து மாற்றிடுறேன். தென் இந்த இடத்துல வந்து ஓவர் ரைட் அப்படின்னு வந்து மாற்றிடுறேன். தென் லாஸ்ட்டாக இங்கேயுமே வந்து விர்ச்சுவல்னு மாற்றிடுறேன். இங்கே தான் வந்து ஓவர் ரைட் அப்படின்னு வந்து மாற்றிடுறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து இதை நீங்கள் அகெயின் ப்ளே கொடுக்க முடியாது. நான் .NET ரன் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு எரரும் இல்லாமல் 17,000 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இவ்வளோதான் விஷயம். C# பொறுத்த வரைக்கும் ஒரு மற்ற ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லைக் ஜாவாவெலாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் எதை யூஸ் பண்ணணும்னாலும் ஜாவாஸ்கிரிப்டில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஹெரிட்டன்ஸ் வந்து மேபி ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கலாம் C#. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்டில் பண்ண வரைக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும். பட் வந்து C# பண்ணும்போது வந்து உங்களுக்கு பெருசாக புரிஞ்சிருக்காது. ஒரு ஏதாச்சும் வந்து இஷ்யூஸ் இருக்கும். இதை வந்து நீங்கள் திருப்பி இந்த வீடியோ பாருங்கள். அண்ட் அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் வந்து அடுத்து வந்து நம்ம என்கேப்சுலேஷன் ஒரு பாலிமார்ஃபிசம் எதையாச்சும் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் a nice day.